ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நம. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 9:44 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலவருஷ தத்துவ பிரகாரம் முதல் ராசி மேசராசி. ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது இந்த சனி பேசி நடக்குது. நல்லா இல்லை சனி செவ்வாய். அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காத இந்த சூழல்ல சனி பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வரும். 11ஆம் இடத்து அதிபதி சனி மேசராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, லாபத்தின் குறைபாடுகள், பொதுவாக லாபம் குறைபாடு, எதிர்பார்த்த சில காரியங்கள்ல சில தடங்கள், ஒரு தடவை முயற்சி பண்ணி நடக்காம 2, 3, 4 அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போகும். இந்த சித்திரை மாதம் இது செஞ்சிடலாம் அப்படின்னா வைகாசி மாதம் இருக்கும். வைகாசியில் செஞ்சிடலாம்னா அதில் பாதி ஆணிக்கு போகும். இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 2, 3 மாதங்கள் போகும். அது காரிய திறங்கள் தானே, அப்படி இருக்கும். அப்புறம் பொதுவாக நல்ல தசாப்தி நடக்கிறவங்க இது இந்த சனிப்பயிற்சி ஒன்றும் பண்ணாது. நல்லா இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு ராகுவும் சனியும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்காங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும். சில பேருக்கு புதிய கடன்களை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 10, 11 கூடியவன் சனி. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த ரெண்டுமே இல்லை. புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது புது கடன்கள் வாங்கி செய்யலாம். அகலக்கால் வைக்காமல் போய்க்கலாம். இப்போ ஒரு ஃபைனான்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா வசூல் ஆகிறது இது வரைக்கும் மாதமானால் ஒரு 10 லட்ச ரூபா வசூல் ஆகுதுன்னா ஒரு 2, 3 கம்மியாகும். அந்த மாதிரி நடக்கலாம். அப்புறம் வியாபாரங்கள் வேறு ஏதாவது அரிசி, பருப்பு, சர்க்கரை இது சார்ந்து மளிகை சார்ந்த பொருள் வியாபாரம் பண்ணவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடன் கொடுத்து வாங்குவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கடன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வசூல் பண்ண வேண்டியிருக்கும். அதில் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் பெரிய தொந்தரவு ஒன்றும் இருக்காது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் குறுதல் செய்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும். அப்புறம் வாகனத்தில் போகிறவங்க வித்தை காட்டக்கூடாது. வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது. இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல உடல் உழைப்பு இந்த காலத்தில் தான் போயிடுச்சு. உடல் உழைப்பு இல்லாத தொழில் தான் எல்லாமே செய்கிறாங்க. உடல் உழைப்பு இல்லாததுனால உடற்பயிற்சி செய்யும்போது அவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய கடுமைகள் கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு 20% தொந்தரவு இருக்கும், மற்றபடி 80% தொந்தரவு இருக்காது. உழைப்பாளர்கள் கண்டால் சனி பகவான் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சனி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க கடமையை தம் கடமையை சரியாக செய்கிறவங்கள சனி ஒன்றும் பண்ணுறதில்லை எப்போவுமே. ஏன்னா அவருக்கு இந்த கடுமையான உழைப்பாளியே நேரத்துலேருந்து சுறுசுறுப்பாக எங்களுக்கு பிடிக்கும். அவர் சுறுசுறுப்பானவர் தான். ஏன் லேட்டாக வேலை செய்கிறாருன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால. பூமிங்கிற நம்ம வாழக்கூடிய கோளுக்கு அவர் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அவருடைய இயக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் அவர் வேகமாக தான் இயங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் போகிறார். அது காரணம் தூரமாக இருக்கிறதுனால.
மற்ற மாத கிரகங்கள் அப்பப்போ நல்லா உதவி பண்ணும். உதாரணம் புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, கேதுவங்களாம் உதவி பண்ணுறாங்க. 6ல் ராகு இருக்க நிறைய பேருக்கு வந்து கோச்சார பிரகாரம் நல்ல ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி 6ல் கேது இருக்கவும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அப்போ மேசத்துக்கு 6ல் கேது இருக்கிறார், நிறைய உதவி பண்ணுவார் அவர். வேற்று மத இன மொழி பேசுகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். உதாரணம், அந்நிய தேச பிரயாணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் எதுவும் ஏமாந்துடாமல் இருக்கும். அப்போ தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்கவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பண்ணாது. 2வது வரக்கூடிய சனியும் ராகும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. யாரெல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் தாராளமான பயணம் கிடைக்கும், நல்ல வெற்றியும் கிடைக்கும், தொழில் நல்லா பெருகும், வருமானம் வரும், நல்ல பிரச்சனை இல்லை. திருமணத்துக்கு காத்துட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த காலங்களில் வந்து திருமணங்கள் நிறைய பேர் கைகூடி வரும், நிச்சயமாக ஆயிடும். இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு வைத்திய முறையில் குழந்தை பிறக்கும். இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனில் நிறைய பேர் வந்து வைத்தியம் பண்ணி தான் குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல எதிர்காலம் சிறப்பாகவே இருக்குது. 75% நல்லா தான் இருக்குது, 25% பாதிப்பில் இருக்குது. பரிகாரம் என்னென்ன தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் இருக்கும். இஷ்ட தெய்வமாக ஏதாவது கும்பிட்டு இருப்பாங்க. நான் காலம் முழுவதும் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நானே எல்லா கோயிலையும் அர்ச்சனை பண்ணுறேன், நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான தசாபுத்தி ஒன்று. தெய்வத்திட்ட போய் கேட்குற முறை, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குற முறை, இதில் சில குறைபாடுகள். இப்போது மேசராசி அப்படின்னா பொதுவாக முருகப்பெருமான், வள்ளி தெய்வானி முருகப்பெருமான் உங்களை வழிபட்டால் போதும். சிலருக்கு வந்து அகோர வீரபத்ரம், இப்படி சில தெய்வங்கள். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யானை மேலே இருக்கக்கூடிய எந்த தெய்வம்னாலும் ஓகே. இந்திரன், ஐயனார், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் ஓகே, அதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அப்போது முருகப்பெருமான் வழிபாடும் சனி பகவான் பைரவர் வழிபாடு, சனி பகவானை பைரவரை ஒரே நாளில் போய் வழிபடுறது. சனிக்கிழமை போய் சனி பகவானை வணங்கிட்டு அதுக்கு அடுத்து பைரவருக்கு வந்து 2 தீபம் போட்டு நல்லா உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணணும். கஷ்டம் இருக்குன்னு சொல்லாமல் எனக்கு நல்லது செஞ்சு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் போதும். எந்த ஒரு மனிதனும் கோயிலுக்குள்ளே போகும்போதே அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க தெய்வம், தத்தாஸ்தூர்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவன் தான் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத குழப்பங்களாம் இல்லாமல் கரெக்டாக நேர்மையாக எனக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்து தர்ம பிரகாரம் தான் கண்டிப்பாக நடக்கும். 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ நடக்கும். அதில் வந்து குழப்பத்தோடு வழிபடுறது நமக்கு நடக்காதா அப்படிங்கிற இந்த குழப்பத்தோடு வழிபட்டால் அந்த காரியம் நடக்கிறது சிரமம். ஆக வழிபாட்டு முறையை கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடும் இந்த சனிக்கு வந்து நல்ல பரிகாரம் கொடுக்கும். அப்புறம் இது இந்திரன் வழிபாடு. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து, கடகத்திலிருந்து, மீனத்திலிருந்து இந்த 3 ராசி நீர் சம்பந்தப்பட்ட ராசி. ஆக இது வந்து இந்திரனுக்கு வந்து சிறப்பான வழிபாட்டு முறை இருக்குது. இந்திரனை தனியாக கும்பிட்டுக்க வேண்டியதுதான். இந்திரனுக்கு தனி கோயில் கிடையாது. நிறைய பேர் சாஸ்தா கூட இந்திரன் சொல்லுவாங்க, தியானம் நாள் இருக்கிறதுனால. ஆனால் அவர் வேறு இவர் வேறு. ஆக அப்படி வழிபாடு வச்சுக்கலாம். முனீஸ்வரன் வழிபாடு தாராளமாக செய்யலாம். அவங்க குலதெய்வத்தை மறக்காமல் போய் மாதம் மாதம் வணங்கிக்கிறது சிறப்பு. முருகப்பெருமானுக்கு சஷ்டி, கிருத்திகை, விசாகம் இந்த காலங்களில் வந்து நேரடியாக கோயிலுக்கு போய் நேரத்திலே போயிடணும். காலையில் நேரத்திலே கோயிலுக்கு போய் 5 தீபம் இல்லாட்டி 3 தீபம் போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி செவ்வரளி பூவோ சிவப்பு என்ற மலர்களோ சாத்தி வழிபாடு செய்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு
இப்படி செய்யலாம். முடியாதவங்க இப்போ ஒரு தெய்வம் போட்டு நார்மலாக வணங்கிட்டு தன்னுடைய குறைகளை சொல்லாமல் நிறைகள் வேணும்னு கேட்டு வரணும். குறைகளை சொல்லக்கூடாது, நிறை வேணும் அப்படிதான் தெய்வத்திட்ட கேட்கணும். இதுவும் நல்ல வழிபாட்டு போகும். ஐயனார், முனியப்பன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய், வீரபுத்திரன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய் தெய்வம் போடும்போது ஒரு தீபம் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு வரலாம். சில ஐயனார் கோயிலில் கிடா வெட்டியில் வழிபாடு பண்ணுவாங்க, அதுவும் செய்யலாம். அது அவங்க இஷ்டம்தான். அசைவ வழிபாடு கூட அவங்க இஷ்டம் தான். முனீஸ்வரனுக்கு அப்படி தான், கோழி வெட்டுறது இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது சிறப்பு தான். அது பார்த்து அவங்கவுங்க குல வழக்கு பிரகாரம் செஞ்சுக்கணும். இதுவும் நல்ல சிறப்பை தரும். மேற்கொண்டு விரத முறைகள், செவ்வாய் தோறும் விரதம் இருக்கிறது, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருக்கிறது, வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல பரிகாரங்கள் தான். விரதம் அப்படின்னாக்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இல்லை, காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் விரதம். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம். வெளி உணவு கூடாது. விரத காலங்களில் வெளியில் டீ சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த பலகாரங்கள்லாம் சாப்பிடாம நிறுத்திடும். வீட்டோட சாப்பாடு நிறுத்திடும். அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப சிறப்பான பரிகார முறை இதெல்லாம்.